கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு 5 அப்பங்கள் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார் என்ற நிகழ்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இது அமைவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு தன்னை தேடி வந்த மக்களை பார்த்து சொல்கின்ற வார்த்தைகள் இவைகள். காரணம், அவர்கள் வயிறார உண்டார்கள், புதுமைகளை பார்த்தார்கள். 5000 பேர் என்ற பெரிய கூட்டத்திற்கு ஆண்டவர் அற்புதமான அந்த புதுமையின் வழியாக அவர்களுக்கு உணவு கொடுத்தார் என்பதையெல்லாம் அவர்கள் அதிசயமாக பார்த்தார்கள். எனவே அவரை நாடி வந்தார்கள், அவரை அரசனாக்க விரும்பினார்கள். அதனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறது இது. காரணம், ஆண்டவர் மெஸ்ஸியா உணவையும் அரும் அடையாளங்களையும் மட்டும் செய்கின்ற கடவுள் அல்ல, மாறாக அவர்களுக்கு மீட்பை கொண்டு வந்த இறைவனாக இருக்கின்றார். அந்த மீட்பை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நற்செய்தியினுடைய கடைசி வரி நமக்கு உணர்த்துகிறது. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்கின்றார். கடவுள் அனுப்பியவராகிய நான், என்னை நீங்கள் நம்ப வேண்டும். வெறும் அப்பத்தை உண்டதால் மட்டும் நீங்கள் நிறைவடைந்து விட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம். மாறாக கடவுள் அனுப்பியவரை நம்புகின்ற அந்த பேற்றையும் அந்த ஒரு இடத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்கின்றார். உண்மை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாமும் கூட ஆண்டவரிடம் வருகிறோம். எதற்காக வருகிறோம்? இறைவனை நம்பி என்ற அந்த நிலை அல்ல, மாறாக இறைவனிடமிருந்து நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் நமக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் தான் வருகிறோம். அன்புக்குரியவர்களே, அது நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் பிறகு ஆண்டவரை நாம் தேடுவது இல்லை. இறைவனை நாம் முதலிலே தேடுகின்ற பொழுது மற்ற எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய விருப்பத்தின்படி நடக்கின்றவர்களாக வாழ வேண்டும். இத்தகைய ஒரு மேலான ஆசீரைத்தான் மீட்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மீட்பை நாமும் பெற்றுக்கொள்ள இறை அருளை வேண்டுவோம். ஆண்டவருடைய ஆசீர் பெறுகின்ற விதமாக, மீட்பை நாம் அடைகின்ற விதமாக இந்த திருப்பலியிலே நாம் இறை அருளை வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.